ஆனை உடஞ்சிச்சு. டேய் நீ போய் அந்த வண்டியை நிறுத்த. ஓகே சார். ட்ரங்க் டிரைவ் ஆச்சு, எப்படி விட சார் முடியும்? நாங்கள் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு சார். இப்போ ஸ்டடியாக தான் இருக்கோம். ஸ்டாப் இட். டேய் நிறுத்துடா டேய். சரி இருக்கா? இருக்கு சார். டேய் நிறுத்துடா. என்ன சார் கஞ்சடா? என்னங்கடா இது? கஞ்சா சார். இது தெரியாம எப்படி போலீஸ் ஆனீங்க? சார் 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 அடிக்காதீங்க சார். சார் சார் வலிக்குது சார். சார் வலிக்குது சார். உங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு வலிக்குது சார். சார் சார் ப்ளீஸ் சார். தெரியாது. என்னய்யா? நார்காட்டிக் பிரான்ச்ல இருந்து கொகைன் கடத்தல் பத்தி தகவல் வந்திருக்கு சார். படியா? என்ன பேரு? எந்த ஊரியா? கேரளாக்காரன் சார். பேர் நூறு முகமது சார். ஆனா அவனுக்கு இன்னும் பல பேர் உண்டு சார். ஏயா அக்யூஸ்டுக்கு எல்லாம் பெரிய மாணிக் பாஷா ரேஞ்சில பில்டப் கொடுத்துட்டு இருக்க. படிக்க சொன்னா படிச்சு தொலைக்க வேண்டியதானே? அபு, கரிக்குட்டி, ஜோஜோ மஞ்சுரான், மோகன்லால். பார்த்துருக்கேண்ணே. ஹலோ என்னப்பா பண்ற? டேய் கள்ள கூட்டன்றா. ஆமாடா, அதே நாய்டா. இவனு உனக்கு தெரியுமா சார்? ட்ரக் டீலரா அவன். பார்க்க சில்லற பையன் மாதிரி இருக்கான். நம்பவே முடியல சார். எஸ். யோ உங்க வண்டி ஒண்ணு விடாம தேடுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்க யாரோட ஆளு? போன வருஷம் வரைக்கும் நான் ஜோதியோட ஆளா இருந்தேன் சார். இப்போ நான் 2 பேரும் சிங்கிள் சார். என்ன காமெடி பண்றீங்களா? சார் அது என் ஃப்ரெண்டோட அஸ்தி சார். அது கரைக்க தான் சார் நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். யோ இத துறையா? ஆமா சார். அஸ்தியாண்டா பால் எடுத்துட்டு போறீங்க? ஐயோ இதுதான் சார் நாங்கள் அப்பலேன்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் சார். டேய், ஆக்சுவலாக நீ சும்மாரா கொண்டிருக்கோம் பாரு குருமா பாக்கெட் மாதிரி. டேய் நீ சொல்ற. ஆக்சுவலி அப்ப சசி ബോസ് എനിക്ക് തിണ്ടിവനത്തിൽ അർജന്റ് പണിയുണ്ട്. കുറച്ച് ഡ്രോപ്പ് ചെയ്താൽ നന്നായിട്ടിരിക്കും. அப்போ கஞ்சா? கஞ்சாவும் ஆவுந்து தான் சார். ம் ஆப்பு தான். அண்ணே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. டேவிட் அந்த சரக்கோட வர்த் எவ்வளோன்னு சொன்னீங்க? ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கு சார். ஓ ஓகே. இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. இனிமே இந்த ஊர் பக்கமே பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? ஓகே சார். போங்க. டேவிட். எஸ் சார். அப்பா ஒரு வழியாக தப்பிச்சோண்டா. ஆனால் அந்த ஸ்டஃப்பை பிடிங்க வச்சிட்டாங்களேடா. லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்பை நடிச்சதே இல்லடா. போதையில் பாஸ்கர் ஜீசஸ்லாம் வந்தாங்கடா. என்னது உனக்குமா? நமக்கு மட்டும் ஏன்டா அந்த மாதிரிலாம் நடக்குது? கோக்கைன் விற்கிறவனுக்குலாம் நம்ம லிஃப்ட் கொடுத்துருக்குறோம். அந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளோ வருதுன்னு சொன்னார்? 2 கோடி. நிஜமாவா? என்னடா? நான் இல்லை பின்ன ஏன்டா அப்படி பார்க்குற?
வேணாம் மச்சான், பாஸ்கர் உட்காந்துருக்கான். கதவை தர ஓடிடலாம். என்னங்கடா ஓடல? அட்லீஸ்ட் ஏதாச்சும் பேசுங்கடா. நீ இன்னும் சாகலை? சாகலைன்னா இது எப்படி? அப்போ நீ பேயா? அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு வந்த? டேய், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான்டா வந்தேன். எப்போ போகிற? எதுக்கு போனோம்? இனிமேல் ஃபுல்லாக உங்களோட தான். நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களோடய வருவேன். இந்த பட்டணத்தில் பூதமில் வர ஜீவம்பா மாதிரியா? அதே தான். சூப்பர் மச்சி. அப்போ ஒன்று பண்ண, போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் விட்டு வந்த ஸ்டஃபை திருப்பி எத்தனை பாப்போம். டேய் லூசாடா நீ? அவன் செத்துறான்டா. பேய் மச்சான் அவன். அவன் அஸ்தியக்கரைக்கு தான்டா ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். மறண்டியா? எங்கள் அம்மா சொன்னது தானே. டேய், அதை நான் போட்ட பிளான்ரா. ஏன்? டேய், ரோட் ட்ரிப் போகலான்னு எவ்வளோ நல்லா ஆசைப்பட்டிருந்தோம். நான் உயிரோடு இருக்கும்போது தான் போக முடியல. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் போகலாம்ல. சரி, அதெல்லாம் விடு. உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நீ ஒரு சொல்ல தேவையில்ல. நாங்கள் விடியத்துக்குள்ளே அஸ்தியை கரைக்கணும். நீ கிளம்பு. டேய், அஸ்தியை கரைச்சா நான் ஒரேடியாக போயிடுவேன்டா. அப்பா நல்லது. டேய் பிரா, பொறுமையா இரு. பார், நீங்கள் 2 பேரும் அஸ்தியை கரைக்க மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. உங்கள் 2 பேருக்கும் செம்ம மேட்டர் ஒன்று சொல்கிறேன். டேய், என்ன நம்புங்கடா. நான் சொல்கிறத மட்டும் கேட்டிங்கன்னா நாளைக்கே நீங்கள் 2 பேரும் கோடீஸ்வரன். கோடீஸ்வரனா? ஆமாண்டா. நீ முதல்ல மேட்ரு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்கள் சத்தியம் பண்ணுறோம். நீ முதல்ல வண்டி எடு, பின்னாடி போலீஸ் வருது. என்ன விஷயம் சொல்கிற? சொல்கிறேன். நீங்கள் சசிகுமார்னு ஒருத்தனுக்கு லிஃப்ட் கொடுத்தீங்கல்ல? ஆமாம் மச்சி, அவன் ஒரு ட்ரக் டீலர் தான். நம்பவே முடியல. சே, தெரிஞ்சிருந்தா அவங்ககிட்ட சீப்பாக கஞ்சா வாங்கிருக்கலாம்டா. நல்ல வேலை அவனை கழட்டி விட்டோம். மாற்றாச்சு அவன் கூட இருந்திருந்தான் நேரத்துக்கு ஜெயிலில் தான் இருந்திருப்போம். அவனை நம்பி எப்படா 2 கோடி வரத்து கொகைன் கொடுத்தாங்கன்னு தெரில. பிரா அண்ட் தோசை மீட் 2 கோடி. 2 கோடி மீட் பிரா அண்ட் தோசை. 2 கோடி மச்சி. ஏய், நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் பொருள் தான், பணம் இல்லை. பணம் முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் கூத்தடிக்கலாம். நீ வண்டி எடு, நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கிறேன். சார், வாங்க வாங்க வாங்க. அட, முதல்ல உட்காருங்க. அட வாங்க. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. என்ன சாப்பிட்றீங்க? பாஸ். அட, முதல்ல என்ன வேணும் சொல்லுங்க. பூஸ்ட். டேய் தம்முடு, சொல்லுங்க. சாருக்கு பூஸ்ட். போ கொண்டு வா. శరి బాయ్, నూతన సంవత్సర శుభాకాంక్షలు. யோ ரெட்டி, நான் ஏற்கனவே செம்ம காஞ்சோலில் இருக்கேன். கடுப்பேற்றதா ஷட்டி, ரொம்ப ஓவரா பேசுற நீ. இதென்ன காலேஜாக போய் புட்டில் வைக்கிற மாதிரி இருந்துச்சியா? நாளைக்கு நேரத்துக்கு வந்து சேரு. வரலன்னா நானே உன் சங்கர்த்திய நாய்க்கு நாஸ்தாவை போட்டுருவேன். புரிஞ்சுதா? షటి, ఒకే ఒక మాట చెప్పాలి. ಗೋವಾಕ್ಕೆ பெரிய டானர்னு வந்த கோவிந்த் ரெட்டிடா. என் எக்ஸ்பீரியன்ஸ் உன் வயசை விட ஜாஸ்தி. நாளைக்கு காலையில் சரக்கு உன்கிட்ட வரலன்னா நானே என் சங்க வெட்டி உனக்கு குரியரில் அனுப்பி வைக்கிறேன். அதை நீயும் உன் நாயும் வச்சு விளாண்டுக்கோங்க. ஜப்பால ஏன்டா சரக்கு வச்ச? காஞ்சிபுரம் செக் போஸ்டில் 10 போலீஸ்கார் சேர்ந்து ஒரு வண்டி போல் விடாது செக் செய்து நம்மோட சரக்கு கண்டுபிடிக்கான் பாடலன்னு ஒரே காரணம் கொண்டு ஞானதி பள்ளியில் வச்சது. என்ன சார், நல்லா சொரிஞ்சிட்டிங்களா? சாரி, உங்க காரா? ஆமாம் சார். அதை விட்டு சரக்கு டப்பால இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன்டா இறங்கி போய் வண்டியை தள்ளனா? വണ്ടി പ്രോബ്ലം പറഞ്ഞു, അതാ ഹെൽപ്പ്.
என்னடா பாக்குற? நீ கேட்டியே பூஸ்ட். சரக்க தொலைச்சிட்டு பூஸ்ட். என்னடா? காய்கறி வெட்டுற கத்தியா? இதை வச்சு வெட்ட வேணாம் சொல்ல சொன்னாங்க. ஏய்